Hello friends, welcome to one more rep. இந்த வீடியோல உங்களுக்கு நான் pushups எப்படி பண்றேங்கறதை சொல்ல போறேன். என்னதான் pushups ஒரு பேசிக்கான எக்சர்சைஸா இருந்தாலும் அது பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை pushups பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது மட்டும் இல்ல, எந்த தமிழ் ஃபிட்னஸ் சேனல்ஸ்லயும் இதுவரைக்கும் போடாத சில டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதனால நீங்க pushups கத்துக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணோங்கிற டெக்னிக்கை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா டெக்னிக் சரியில்லைன்னா இன்ஜுரிஸ் வரக்கு சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. புஷ்அப்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, அவங்க ஹேண்ட் பொசிஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி. நம்ம ஹேண்ட் பொசிஷன் ஷோல்டரை விட கொஞ்சம் வைடாக இருந்துச்சுனாலே போதும். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்க ரொம்ப வைடாக வச்சு அவங்க எல்போஸ் ரொம்ப வெளியில் போக ஆரம்பிச்சிடும். இப்படி ஆகும்போது ஸ்ட்ரெயின் நிறைய ஷோல்டருக்கு விழுந்து ஷோல்டர் இன்ஜுரிஸ் வரக்கு சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாயிருது. இதை எப்படி கரெக்டாக பண்ணோன்னா, நம்ம புஷ்அப் பண்ணும்போது நம்ம பாடிக்கும் எல்போக்கும் ஒரு 45 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாலே நம்மளோட ஷோல்டர் பெயின் வரவே வராது. செகண்ட் ஹிப் பொசிஷன். சில பேர் ஹிப்ஸை ரொம்ப ஹையாக வச்சு பண்ணுவாங்க, சில பேர் ஹிப்ஸை ரொம்ப லோவாக வச்சு பண்ணுவாங்க. இந்த ரெண்டு டைப்லையும் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்ஜுரிஸ் எதுவும் ஆகாது. ஆனால் இந்த புஷ்அப் பண்ணுறதுல மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. இதில் ஏன் சொல்கிறேன்னா, மெயினாக லோவாக பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட செஸ்ட் கீழே படுறதுக்கு முன்னாடி நம்ம லோவர் பாடி கிரவுண்டை டச் பண்ணிடும். ரொம்ப ஹையாக வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட செஸ்ட் மசில் ஆக்டிவேட் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். கரெக்டாக எப்படி பண்ணோன்னா, நம்மளோட நீஸ், ஆங்கிள், ஹிப் இது மூணுமே ஒரே லைனில் இருக்கும்போது நம்மளோட செஸ்ட் ஆக்டிவேஷன் ஹையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த புஷ்அப் பண்ணுறதுல மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது warmup. எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம warmup கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன் நம்ம warmup பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த மசிலுக்குள்ளே நிறைய பிளட் ஃப்ளோ ஆகும். இதனால நம்மளுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் அந்த மசில் ஃப்ரீயாக மூவ் ஆகும். இதனால நம்ம warmup கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம புஷ்அப்ஸ்க்கு பண்ண போகிற warmup வால் புஷ்அப்ஸ். இது ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் ஏற்கனவே ட்ரை கூட பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம வால் புஷ்அப்ஸ் பண்ணணும். புஷ்அப்ஸ் நிறைய பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆர்ம் பவர் வேணும். ஆர்ம் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் 2 எக்ஸசைஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் புஷ்அப் நெகட்டிவ். இது நார்மலாக நம்ம புஷ்அப் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறக்கு. ஆனால் நம்ம நார்மலாக புஷ்அப்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம புஷ் பண்ணி மேலே எந்திரிக்க வேணும். இதுதான் புஷ்அப் பண்ணுறதுலேயே இருக்கலையே ஹார்டான பார்ட். ஆனால் நீங்கள் நார்மலாக எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு பொசிஷனில் கையை வச்சுட்டு மெதுவாக கீழே இறங்குங்க. நீங்கள் மெதுவாக இறங்கும் போது என்ன ஆகும்னா, அதுவும் அந்த மசிலை ஒர்க் பண்ணி உங்களோட ஆர்ம் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செகண்ட் புஷ்அப் பிளாங்க். பிளாங்க் நிறைய கேட்டிருப்பீங்க. புஷ்அப் பிளாங்க்குங்கிறது புஷ்அப் பொசிஷனில் கையை வச்சுட்டு அதே மாதிரி ஹோல்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட ஆர்ம் பவர் ஜாஸ்தியாகும். அடுத்தது இன்க்ளைன் புஷ்அப்ஸ். இன்க்ளைன் புஷ்அப்ஸ் நீங்கள் ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இன்க்ளைன் புஷ்அப்ஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் கூட. இது நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன செவரு மேலே இல்லாட்டி ஸ்டெப்ஸில் கை வச்சுட்டு புஷ்அப்ஸ் பண்ண வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது இதுவும் கொஞ்சம் காமனான மெத்தட் தான். இது பேர் நீ புஷ்அப். நீ புஷ்அப் பண்ணும்போது உங்களோட நீஸை ஃபோல்ட் பண்ணி நார்மலாக புஷ்அப் பண்ணுற மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணுவீங்க. இது பண்ணும்போது உங்கள் நீ ஹர்ட் ஆகலாம். அதனால பின்னாடி ஏதோ ஒரு குஷனிங்க்கு ஒரு துணி இல்லாட்டி ஒரு மேட் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீ அவ்வளோக்கு வலிக்காது. நான் கடைசியாக சொன்ன அந்த 2 எக்ஸசைஸும் நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 3 எக்ஸசைஸும் நீங்கள் அதே ஆர்டரில் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் எவ்வளோ கவுண்ட்ஸ் பண்ணணும், எவ்வளோ செட்ஸ் பண்ணணுங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் இதை கண்டினியூஸாக 1 வீக்குக்கு பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக புஷ்அப்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.